வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த செட்டு ட்ரெஸ்ஸில் அழகான அம்பர்லா டாப் தைக்க போகிறோம். போட் நெக் வச்சு செக்குடு நம்மளே டிசைன் பண்ணி நெக்குக்கும் கைக்கும் கொடுத்து பண்ண போகிறோம். ஃபேண்ட்டு வந்து கேதரிங் ஃபேண்ட்டு நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லெகின் தான் எடுத்திருக்கேன் நான். அதோட அளவு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மேல் உயரம் 10 இன்ச்சு. ஏன்னா ஒருத்தவங்க ஹைட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க குட்டையாக இருப்பாங்க. இது கொஞ்சம் குட்டையாக இருக்க பொண்ணோடது. காட்டன்னாவே பொதுவாக தண்ணியில் அலசி போட்டுட்டு தைங்க. ஏன்னா வந்து அப்புறம் நம்ம தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தண்ணியில் அலசி போட்டு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கீழே வந்து கால் பகுதிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு தையலுக்கு அதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நான் கீழே வந்து 38 இன்ச் வைக்கிறேன். ஃப்ளிட்ஸு அதிகமாக வேணும்னா அகலம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா ஒரு 14 இன்ச்சு அந்த மாதிரி வச்சிங்கனாவே போதும். இந்த சைடில் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஜாயின் பண்ணுற மாதிரிலாம் வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே கட் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது அம்பர்லா இதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி லெகின் மாடல் தான் நல்லாயிருக்கும், கேதரிங் தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கிற துணியை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மேலே டிசைன் பண்ண போகிறோம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. கீழே மடித்து தைக்க அடையாளப்படுத்திக்கோங்க. இங்கே இருக்கிறத வந்து நம்ம மேலே வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. சைடில் வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அகலம் வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்தளவு உயரம் மாதிரியே அகலம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒல்லியாக இருந்தால் நம்ம கம்மியாக வச்சா போதும். குண்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம வைக்கணும். அளவு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் என்ன அளவு இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டிசைனுக்கு பைப்பிங்க்கு இதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுவும் நான் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து லென்த்து நிறைய கொடுத்துருந்தாங்க. சிக்கிட்டே குட்டையான பொண்ணு தான் நம்ம ஓப்பன் டாப் தைச்சோன்னா வந்துட்டு நிறையவே மெட்டீரியல் வேஸ்ட் ஆகும். அதனால நான் அம்பர்லா டாப் பண்ண போகிறேன். இப்போ உயரம் வந்து 15 இன்ச் எடுத்துக்கலாம். மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க, அது நேர்வாக்கில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. 15 இன்ச் ஒயர் எடுத்துக்கோங்க. வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். மீதி உள்ளதை முக்கோணமாக மடித்து போட்டுக்கோங்க. கைக்கு வந்து நம்ம கடைசியாக வந்து இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் நேராக வர மாதிரி ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத் வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இது சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேலே வந்துட்டு லைனிங் போட்டிருக்கேன். கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் சன்க்ரேப் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வெயில் காலத்துக்கெலாம் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. அது வேர்வை வந்து நமக்கு உறிஞ்சாது. அதனால் வந்துட்டு உள்ளே வந்து காட்டனில் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சுற்றலை வந்து நான் 10.5 இன்ச் வைக்கிறேன். உயரம் வந்து 15 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் நான் 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலம் 3.25 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 2.25 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து உயரம் 7 இன்ச் வச்சுருக்கேன். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வளைவு போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 2 பக்கம் ரவுண்ட் நெக் வைக்கலான்னு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி போட் நெக் வச்சா அழகாக இருக்கும்ன்ட்டு.
அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 1/4 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. முன்னாடி ஆம்கோல் வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணிட்டு இது நீர்வாக்கில் வர மாதிரி போட்டுக்கோங்க. மாங்காயை பூ டிசைன் இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை முக்கோணமாக மடித்து போட்டுக்கோங்க. நான் ட்ரெஸ்ஸை முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா செட்டு ட்ரெஸ்ஸில் நமக்கு இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்தளவுக்கு அழகாக இருந்தது. இப்போ மேலே நம்ம வெட்டின பீஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கிராஸ் பீஸ்ன்றதுனால நமக்கு இழுவை கொடுக்கும். இந்த மாதிரி மேலே ஏற்றி வளைவு போட்டுக்கோங்க. 32 இன்ச் வைக்கிறேன். மொத்த உயரமே 47 தான். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கீழேயுமே நமக்கு ஜாயிண்ட் வராது. கரெக்டாக இருந்துச்சு. ஃபேண்ட்லேயும் நமக்கு கீழே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இதுலேயுமே இல்லை. நல்லா இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம நல்லா வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. கைக்கு வந்து நம்ம எல்லாமே முடித்ததுக்கப்புறமா கை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேண்ட்டுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதையும் நடுவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சம் சன்னமாக நம்ம மடித்து தைச்சிட்டு சைடில் உருட்டி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி தைச்சிக்கலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சம் சன்னமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. இது பிகினர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு மடிக்கிறதுக்கு. இப்போ 2 பக்கமும் ஒரே அளவாக மார்க் பண்ணி இப்போ 1 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே மடிச்சிடலாம். இது எதுக்காகனா வந்துட்டு நாடாக வந்து மேலே கீழே போகாமல் மேலேயே நிற்கும் கரெக்டாக. அதுக்காக அந்த மாதிரி தைக்கிறது. இப்போ கரெக்டாக ஒரே அளவாக மடித்து தைச்சிட்டு வாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 2-3 தையல் போடுவேன் நான். உங்களுக்கு 2 தையல் போதுன்னா போட்டுக்கோங்க. நான் 3 போடுவேன். ஏன்னா வந்து கீழே வந்து கிராஸ் பீஸ் இருக்கிறதுனால 3 தையல் போட்டுக்கோங்க. கீழே கால் பகுதிக்கு நம்ம மடித்து தைச்சிடலாம். 1 இன்ச் அடையாளப்படுத்தியிருக்கோம். அதை மடித்து தைச்சிருங்க. இது நம்ம எப்பயும் போலேயே நார்மல் பேண்ட்டுக்கு சைடில் தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. இது வந்து நல்லாவே இழுவை கொடுக்கும். நம்ம வந்து கால் வந்து கொஞ்சம் சின்னதாக நீங்கள் தைச்சிட்டிங்களே லெக்கின் அளவுக்கு தைச்சிட்டிங்கன்னா போதும். இழுத்து நம்ம போட்டுக்கலாம். நல்லாவே இழுவை கொடுக்கும் கிராஸ் பீஸுன்றதுனால. முன்னாடியெலாம் இதுக்கு கொக்கி வைப்போம். அதெல்லாம் தேவையில்லை.
நீங்கள் அப்படியே தைச்சா போதும். இன்னும் முக்கோணமாக மடித்து போட்டு நல்லா கிராஸில் போட்டிருக்கோம் நமக்கு. இந்த மாதிரி சைடில் அந்த மடித்து விட்டுட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வந்து அந்த பிசுறு வராமல் இருக்கும். இதுக்கே நான் 3 தையல் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைன்னாலும் பிரித்து விட்டுக்கலாம். சப்போஸ் உள்ளக்கு நுழையில அந்த மாதிரினாலும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இது மாதிரி 3 தையல் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸுன்றதுனால டக்குன்னு நம்ம இழுத்து போடும்போது செய்யும்போது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுக்கு மேலே ஒன்று போடும்போது நமக்கு சீக்கிரமாக பிரியாது. இப்போ நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து தைக்க ஆரம்பிங்க. நான் சென்ட்ரு மட்டும்தான் 2 பக்கமும் ஃப்ளிட்ஸு கொடுக்குறேன். சுற்றிலும் கொடுக்கல, சென்ட்ரு மட்டும் கொடுக்குறேன் நான். முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் கொடுத்துக்குங்க. ஏன்னா இது ஃப்ளிட்ஸும் நான் அதிகத்து வைக்கல, சும்மா கம்மியான ஃப்ளிட்ஸு தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபேண்ட்டு வந்து நம்ம நீட்டாக முடிஞ்சு ஒரு அமுக்கு தையலை போட்டு முடிச்சு எடுத்துடலாம். கீழே கால் எல்லாமே முடிஞ்சுங்க. இதுக்கு நாடா அடிச்சிடலாம். 1 இன்ச் அகலத்துக்கு நான் எடுத்திருக்கேன். அதை அப்படியே மடித்து நாடா அடிச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம செக்குடு ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச் அகலத்துக்கு பிடிக்கிறேன் நான். ஏன்னா இதுவே வந்துட்டு நம்ம மறுபடியும் பிடிக்கிறப்போ 1 இன்ச் அகலம் வந்துடும். 1 இன்ச் அகலம் 1 இன்ச் உயரம் வந்துடும். அதனால் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம இப்படியே பிடிச்சிட்டு வரலாம். இதுவே வந்து போதுமானதாக இருந்துச்சு எனக்கு, கைக்கு நெக்குக்கு எல்லாத்துக்குமே. இப்போ அப்படியே திருப்பி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாகவே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சிட்டு கடைசியாக நான் இதுக்கு பாசி வச்சுருந்தேன் பிளாக் கலரில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது வந்து லைனிங் கிளாத்து நான் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து 2 மீட்டர் எடுத்திருந்தேன். நம்ம சேம் அதே அளவே வச்சு வெட்டி எடுத்திருக்கேன். கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா சைடில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேல் உயரத்துக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு நெக்கு வந்து போட் நெக் தான் கட் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 3.25 இன்ச்சு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். உயரம் வந்து 4 இன்ச்சு வைக்கிறேன். இதை கட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு அடித்து திருப்பிக்கலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு இப்போ திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா எட்ஜில் போடுங்க தையல். இப்போ ஃபுல்லாக வந்து இதை நம்ம லைனிங் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து நம்ம பிடிச்சிட்டு செக்குடு இது வச்சுட்டு இப்போ மேலே அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு இப்போ மேல் வாக்கில் நம்ம திருப்பிக்கலாம். இது செக்குடு போட்டது தான் மேலே இருக்கணும். இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டு திருப்பிட்டு சேம் கலர் போட்டு தைங்க நூல். இப்போ ஃபுல்லாக ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நெக்கில் இருந்து கீழே 5 இன்ச்சு வைக்கிறேன், சைடில் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாலாமல் ஊசி குத்திக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே உள்ளது கைக்கே போதுமாக இருந்தது. அதை 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து சைடில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கைக்கு கொடுத்துட்டேன். லேஸ் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரு. இதை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி அமுக்க தையல் போட்டுடலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒயிட் கலர் இருக்குது, அதனால ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே திருப்பி நம்ம அமுக்க தையல் போட்டுடலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். அப்படியே ஃபுல்லாகவே திருப்பி போட்டுடலாம். அப்போ நமக்கு பிசுறுன்னு தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே வந்து நான் இதே கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். விருப்பம்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே ப்ளைனாக விட்டுறலாம். இப்போ கை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடில் ஜாயின் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் பத்தாமல் இருக்குது நமக்கு, அதனால் வந்துட்டு அடியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் அமுக்குள் பகுதியை வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கை வந்து சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆனால் அது நமக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணது எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா நம்ம சால்வு போடுவோம், அதனால் வந்துட்டு எதுவுமே தெரியாது. கை அது மேலே தான் வந்துடும். நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டுட்டு அதையுமே பிரித்து விட்டுறலாம். உயரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு சைடில் வந்து நமக்கு ஒட்டு போடுற மாதிரி வருது. 4 இன்ச்சு இருக்குது உயரம். இப்போ இதே அளவுக்கு வந்து நம்ம உள்பக்கத்துக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த செக்குடுக்கு மட்டும் சைடில் 4 பக்கமே 2 கைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடியில் கொடுத்து இப்போ மேலே வந்து செக்குடு, அடியில் வந்து அந்த பிளெயினாக இருக்கிறது கொடுத்து தையல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ 2வையும் விரித்து விட்டுட்டு அமுக்க தையல் போட்டுடலாம். இப்போ இந்த சைடில் ஜாயின் பண்ணது நமக்கு உள்ளே போயிடும். நல்லா விரித்து விட்டு டைட்டாக நல்லா கையில் தேய்ச்சி விட்டு தையல் போடுங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம்.
கட் பண்ணி விட்டு கீழே வந்து செக் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சத்தை கட் பண்ணிக்கோங்க. அந்த செக்குடு பகுதி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது ஓரத்தில் நம்ம அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நமக்கு பிசுறு இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம சுடிதாரோட கிளாத்து கொடுத்து மேல் பாக்கில் திருப்பி தைச்சிடலாம். 1 இன்ச் அகலம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம மேல் பாக்கில் தைச்சிக்கலாம். இப்போ அது ஒரு பார்டர் மாதிரி ஆயிரும். இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ கை வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கையை தைச்சிருங்க. இது வந்து செட்டு ட்ரெஸ்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு அழகாக இருக்குது இது. பேக் சைடு வந்து நம்ம கட்டிக்கிறதுக்கு லூஸாக இருந்தால் கட்டிக்கிறதுக்கு வந்துட்டு ரோப் வச்சுருக்கேன் நான், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ அதை வச்சு தைச்சிட்டு நம்ம ஸ்கர்ட்டு வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பொம்மைக்கு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பொம்மைக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்ம போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கணும் யோசிச்சுக்கோங்க. இதுக்கு சால் எல்லாம் போட்டேன், சால் கொடுக்கல, பேண்ட்டு டாப்பு மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ பேண்ட்டு கிளாத்து வச்சு நம்ம செம்மையாக டிசைன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பிளாக் கலரில் பாசி கொடுத்துருக்கேன் நான். இது பேக் சைடு. இது பேண்ட்டு. எல்லாமே நீட்டாக இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு ஏற்ற சுடிதாராக இருக்குது பாருங்கள்.